வெல்கம் பேக் டு மை சேனல். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தா இந்த பணியாரம். பஞ்சு போல் சாஃப்டான பணியாரம் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே மெஷரிங் கப் வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசியில் வேணாலும் செய்யலாம், ரேஷன் பச்சரிசியில் கூட செய்யலாம், டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பச்சரிசியை 2-3 முறை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. பச்சரிசி ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறதில்ல, இது கூட 2 பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். பச்சரிசி அளந்தெடுத்த அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் அவல் சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் அவல் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சாலே போதும். அதுவும் இந்த வெள்ளை அவல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். அடுத்து இதோட இதே மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். அரிசி, அவல், தேங்காய் துருவல் இந்த 3 தாங்க சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து கம்மியான அளவுக்கு, அதாவது பச்சரிசி ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் இந்த மாதிரி நீங்கள் கையால் கலக்கும் போது தான் மாவு நல்லா புளிச்சு வருங்க. இனி இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். உப்பு சேர்க்கறது நீங்கள் மாவு கலந்து வைக்கும் போது சேர்த்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் பணியாரம் சுடுற டைம் சேர்த்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம்தான். பணியாரத்துக்கு மாவு புளிச்சிருந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பணியாரமுமே நல்லா உப்பி வரும். ஒரு 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதில் பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப உப்பியெல்லாம் வராதுங்க. நம்ம இட்லி மாவு மாதிரியெல்லாம் ரொம்ப பொங்கி வராது. இது கரெக்டான பக்குவத்தில் புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தவியால் மாவை நல்லா ஒன்று சேர ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவில் இப்போ நம்ம இனிப்பு பணியாரம், கார பணியாரம் ரெண்டுமே செய்ய போகிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக நான் இனிப்புக்கு தனியாக எடுத்துக்கிறேன். கார பணியாரம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. என் கையில் கருவேப்பிலை இப்போ இல்லாததுனால நான் சேர்க்கலை. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பணியாரக்கல்ல சூடு பண்ணிடலாம். பணியாரக்கல்ல எல்லா குழியிலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் எல்லா குழியிலையும் நான் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதிகமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து சுட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த தேங்காயிலிருந்தே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிஞ்சு வரும். அதனால நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே சூப்பராக கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துடலாம். நான்ஸ்டிக்கை விடைக்குமே இந்த இரும்பு பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பணியாரம் பண்ண வருங்க. இப்போ மிதமான தீயில வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ பணியாரத்தை திருப்பி போடும்போதும் பாருங்கள், கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக விட்டு வருது பார்த்தீங்களா? இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மிதக்க எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம பணியாரத்துக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து செய்யும் போது பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த பணியாரம் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுங்க, திகட்டவும் செய்யாது. இப்போ இந்த பணியாரத்தில் ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா? வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள செம சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சதுமே சாப்பிடுங்க. சூடோடி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்றதை நான் இதை கையால் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் வெங்காயம், கேரட்லாம் நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெயில் வதக்கி கூட சேர்க்கலாம். தேங்காய் சட்னி, கார சட்னியோட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்து வச்சிருக்க மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். அடுத்து இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இனிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு சுட்டு எடுக்க வராது.
கார பணியாரத்துக்கு நான் எண்ணெய் ஊற்றி தாங்க சுட்டெடுத்தேன். ஆனால் அந்த இனிப்பு பணியாரம் பண்ணும்போது நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நெய்யுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்றதை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். 1 ஸ்பூன் நெய் தாங்க எடுத்தேன். அதை எடுத்து எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதுங்க, நம்ம பணியாரம் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக எல்லா குழிலையும் ஒரு சின்ன பீஸ் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கார பணியாரம் செஞ்சது போலயே மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கார பணியாரம் இனிப்பு பணியாரம் ரெண்டுமே சூப்பராக வெந்து நல்ல டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இனிப்பு பணியாரத்தை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக உள்ள நல்லா வெந்து வெளியே நல்ல மொறுன்னு நல்ல டேஸ்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஒரே மாவு வச்சு இனிப்பு காரம் ரெண்டுமே செஞ்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு பணியாரத்தோடையுமே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு சிலருக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன அளவுகளோட கம்மியான எண்ணெயில் இந்த பணியாரம் ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.